பிரமிட்டுகளின் மர்மம் வேற்று கிரக தொடர்பு உண்மையா? வாங்க பார்க்கலாம். உலக அதிசயங்கள் ஏராளம். அதில் இன்னும் மர்மங்கள் கண்டுபிடிக்க முடியாத வகையில் நம்மளை வியக்க வைக்கும் சில அதிசயங்களும் ஒன்றுதான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்டுகள். ஒரு தலைமுடி கூட உள்ளே செல்லாத வகையில் நெருக்கமாக உறுதியாக பாதுகாப்புடன் கட்டப்பட்டிருக்கும் இந்த பிரமிட்டுகள் யாரால் எப்படி கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட்டிருக்கும் என்ற ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான எகிப்து அடிமைகளால் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டது என்றும் வேற்று கிரகவாசிகள் தொடர்புகளின் மூலம் இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டது என்றும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. இதற்கான போதிய ஆதாரங்கள் எங்கும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை, பண்பாட்டு நாகரிகம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஆர்ஜியாலஜிஸ்ட் எனப்படும் ஆய்வாளர்கள் நடத்திய ஆராய்ச்சியில் வேற்று கிரகத்திற்கும் இந்த பிரமிட்டுகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். 1922 ஆண்டில் நவம்பர் 4ஆம் தேதி பிரிட்டிஷை சேர்ந்த சில ஆர்கியாலஜிஸ்டுகள் எகிப்து நோக்கி படையெடுத்தனரா. காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கிருக்கும் மம்மிகளை ஆராய்வது தான் அவர்கள் நோக்கம். 2 வருடங்கள் தங்கியும் அவர்கள் கண்களுக்கு ஒரு மம்மி கூட தென்படவில்லை. இனி தேடினால் பணமும் நேரமும் விரயம் என அவர்கள் சோர்வு அடைந்த நேரத்தில் ஒரு சிறுவன் அவர்களுக்காக தண்ணீரை எடுத்து ஓடி வந்தானாம். அப்போது எதிர்பாராமல் அவன் தடுக்கி விழ அவர்கள் ஓடிப்போய் அந்த இடத்துல பார்த்தால் அந்த இடத்துல மேடாக ஒரு கட்டிடம் தென்பட்டிருக்கிறது. இவர்கள் அதை சுற்றி உள்ள மணலை தோண்டி அது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து படிக்கட்டுகள் இருந்த அந்த ஒரு சுரங்கப்பாதை வழியே உள்ளே சென்று பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியமடைந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே கொட்டி கிடந்தது தங்கமும் வைரமும் போன்ற விலை உயர்ந்த நகைகள், மற்றது குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு சாமான்கள் என அங்கிருந்ததை பார்த்தபடி வந்தவர்களுக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆமாங்க, அங்கே ஒரு பெட்டியில் இருந்தது ஒரு மம்மி. அதில் இருந்த மம்மி 19 வயதுடைய ஒரு சிறுவனின் உடல் என்பதை கண்டறிந்தனர். தேடியதும் கிடைத்ததும் விடுவார்களா? அந்த உடல் யாருடையது என ஆராய அது 3300 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்து மறைந்த இளம் வயது மன்னரான டுரகமுன் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எகிப்தியர்களிடையே ஒரு பாரம்பரிய பழக்கம் இருந்தது. அதுதான் இளம் வயதிலேயே சொந்தங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்வது என்பது. அப்படி பிறந்த இந்த மன்னர் பார்த்தீங்கன்னா மரபு வழி நோயால் பாதிக்கப்பட்டு இளம் வயதிலேயே மறைந்திருக்கிறார். ஒருவர் இறந்து விட்டாலும் அவர்களுக்கு மறுவாழ்வு இருக்கிறது என்பது எகிப்தியர்களின் நம்பிக்கை. அதன்படிதான் மன்னரின் உடலையும் மம்மியாக்கி அவருக்கு தேவையான தங்கம் வைரத்துடன் விளையாடிய பொருட்களையும் சேர்த்து பிரமிடு சுரங்கத்தில் வைத்துள்ளனர். ஆராய்ச்சியாளர்களை கவர்ந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மம்மியிடம் இருந்த இரும்பினால் ஆன ஒரு கத்தி ஏறக்குறைய 3200 வருடங்களுக்கு முன்பு இரும்பு என்பது அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் என்பதால் அதை பற்றி அவர்கள் மேலும் ஆராய்ந்தார்களாம். அநேகமாக அந்த மன்னரின் தாத்தாவுக்கு கல்யாண பரிசாக கூட இருக்கலாம் என்று கருதிய ஆராய்ச்சியாளர்கள் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் கூட அங்கு இருந்ததாகவும் அந்த நேரத்தில் இரும்பு மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாக கருதப்பட்டதாலேயே அவற்றையும் மம்மிகளினுடன் புதைத்துள்ளதும் அறிந்து கொண்டனர். பொதுவாக எகிப்தியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் என்றதால் வானத்தில் பெய்யும் மழை முதல் விண்கள் வரை எடுத்து வைத்து சேமிப்பது அவர்களின் பழக்கம் எனப்படுகிறது. அந்த வகையில் தான் ஜப்பான் மற்றும் பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் கூட்டாக சேர்ந்து அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த செய்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா விண்கற்களில் மட்டுமே காணப்படும் அபடைட் எனும் விண்கற்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் கனிமம் பொருள் இருந்தது தெரிய வருகிறது. எகிப்தியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் என்றதால் விண்ணில் இருந்து வர மழை முதல் விண்கற்கள் வரை சேமித்துள்ளனர். அப்படி பூமியில் விழுந்த விண்கற்கள் மூலம் இந்த கத்தி தயாரிக்கும் இரும்பை கண்டுபிடித்து எகிப்து பிரமிட்டுகளில் உள்ள மம்மிகளுடன் சேர்த்து கட்டப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இது நிஜமில்லை என்பதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அறிந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு. இந்த பிரமிட்டுகளை பற்றி ஆராய்ந்தவர்கள் மரணத்தை தழுவியதாக கூறப்படும் நிலையில் வேற்று கிரகத்தில் இருந்து வந்த விண்கற்கள் விஷயம் மீதான ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதா. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.